100 கிராம் கோதுமை மாவு இருந்தால் 1 கிலோ திருநெல்வேலி அல்வா செய்யலாம். இதை கடையில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ காசு வரும்? வீட்டில் ரொம்ப ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக செய்யலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு 4 பொருள் இருந்தால் போதும். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ 1/2 கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கோதுமை மாவை. உங்கள்கிட்ட இது போல் மெஷர்மெண்ட் கப்பு இருந்தால் மெஷர்மெண்ட் கப்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா சின்னதாக கிண்ணம் டம்ளரில் அளந்து சேர்த்து செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குது. இப்போ இந்த மாவை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதில் இருக்க சக்கையை எடுக்கணும். அது மாவு தன்மை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கே தெரியும் மாவு தன்மை போய் நல்ல சக்கை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. இதை வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இது போல் சக்கை வரணும். இப்போ நான் ஒரு தண்ணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. வடிகட்டி எடுத்தால் தான் அதில் இருக்க சக்கையில் நல்லா ஃபில்டர் ஆகி வரும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ஃபுல்லாக முழுவதும் இது பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த பால் வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். எந்த அளவுக்கு சக்கை வந்திருக்கு பாருங்கள். இதையும் நான் இன்னொரு தடவை வடிகட்டிக்கிறேன். நம்ம ஊற வச்ச பாத்திரத்துலேயே அதே தண்ணியை வச்சு வடிகட்டிக்கிறேன். 2 தடவை வடிகட்டிக்கோங்க. அதில் சின்னதாக ஏதாவது தூசு இருந்தாலும் அதுவும் வந்துடும். இப்போ அது ரெடியாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த அல்வா செஞ்சு எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெயில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். மேலாக எள்ளு தூவி கொடுத்துக்கிறேன். எள்ளு இருந்தால் தூவி கொடுங்க, அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிறேன். அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, மெலிசான பாத்திரம் வைக்கக்கூடாது. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை சுகர் கேரமல் ஆகி வரணுங்க. கேரமல் ஆகி தேன் கலரில் வரணும். அப்போ தான் இந்த அல்வாவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். எந்த ஒரு கலர் பொரியும் சேர்க்க தேவையில்லை. கலர் பவுடர் சேர்த்து செய்வாங்க, அது நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த கலரே நம்மளுக்கு நல்ல தேன் கலர் வந்தோடனே இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரே சேர்த்துறாதீங்க. ஏன்னா மேலே லைட்டாக தெரிச்சிடும். அதனால் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு அந்த பால் இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா அடியில் செட் ஆகிருக்கும். இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் மீடியம் அல்லது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட இப்போ சர்க்கரையும் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கரெக்டான அளவாக இனிப்பு இருந்துச்சு. ஏற்கனவே 1/2 கப்பு நம்ம கேரமல் பண்ண சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 கப்பு, மொத்தமாக 2 கப்பு இனிப்பு இதுக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க. அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குது. இது போல் லைட்டாக திக்காய் வந்திருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சு செய்யாதீங்க, ரொம்ப நேராகும். அதனால் மீடியமாக வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். அதில் பாதி மட்டும் சேர்த்துட்டு மீதி பாதி லாஸ்ட்டாக சேர்த்துக்குவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு முந்திரி சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பாதாம் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குது. மொத்தத்தில் இந்த அல்வா நான் ஒரு 30 நிமிஷத்தில் செஞ்சுட்டேங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக மீதம் இருக்கிற அந்த எடுத்து வச்ச நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சொலண்டு வரும் அல்வா. அந்த பதம் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த ஹல்வாவுக்கு நீங்கள் 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு அளவு வரையும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சொலண்டு வருது. இந்த பதம் வந்தோடனே சரியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ட்ரெயில் ஊற்றி சாப்பிடாம சும்மா கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ட்ரெயில் ஊற்றி செட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட போகிறோம். அதனால் ட்ரெயில் ஊற்றிருக்கிறேன். ட்ரெயில் ஏற்கனவே நெய் தடவி அந்த வெள்ளை எள்ளு போட்டு வச்சுருக்கேன். அதில் டக்குன்னு எடுத்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு சரி பண்ணி கொடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இதை ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சிங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செட் ஆகி சூப்பராக வந்துடும். நல்லா கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆகிருக்குது. அந்த ஓரங்கள் நல்லாவே விட்டு வருது பாருங்கள். நல்லா ஆறி இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் கவுத்துக்கலாம்.
ரொம்ப சூப்பரான திருநெல்வேலி ஹல்வா எவ்வளவு ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். மொத்தமாக ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இந்த ஹல்வாவை செய்து எடுத்துட்டோம். கடையில் இப்போ வாங்கினா இந்த ஹல்வா என்ன ரேட்டு வரும் பாருங்கள். வீட்டில் செஞ்சோம்னா ஒரு 150 ரூபா தாங்க செலவு வரும், மிஞ்சி மிஞ்சி போனால். அதுக்கு மேலே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு 150 ரூபா தான் செலவு வந்துச்சு. 1 கிலோ ஹல்வா கடையில் வாங்கினா 500 ரூபா பக்கம் இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக திருநெல்வேலி அல்வா செஞ்சுட்டேன். நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.